Hey guys, welcome back to Learn Science. நான் உங்கள் நரசிம்மன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லாரி லீ மொரிலோ மொகாண்டா அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல காணாத போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு, இதுக்கு பின்சைட் இருக்கிற சயின்ஸ் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு கண்ட்ரி அப்படின்னா அது அமெரிக்காவா தான் இருக்கும். நம்மள பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த அமெரிக்காவுக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஆசை இருக்கதான் செய்யும். இந்த அமெரிக்கால இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் அயோவா. இந்த ஸ்டேட்ல கவுன்சில் பிளப்ஸ் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. இந்த கவுன்சில் பிளப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 12 வருஷமாவே ஒரு சூப்பர் மார்க்கெட் செயல்பட்டு வந்திருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நோ ஃப்ரில்ஸ். இந்த சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா இந்த சூப்பர் மார்க்கெட் செயல்பாடுல இல்ல. இந்த சூப்பர் மார்க்கெட்டோட உரிமையாளர்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஜனவரி 2019ல இதுக்கான வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கிளீன் அப் பண்றதுக்காகவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ரெனோவேட் பண்றதுக்காகவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போச்சு அது ஒரு சாதாரணமான நாளா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போயிருக்காங்க. ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்க பார்த்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியகரமான விஷயமாவும் அவங்க அப்படியே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு விஷயத்த அவங்க பார்த்திருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல கூலர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கூலர்ஸ்க்கு பின் சைடு தான் வந்து இவங்க கிளீன் அப் ஆக்டிவிட்டி பண்ண போயிருக்காங்க. அங்க இவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட அழுகின நிலையில இருக்கிற ஒரு சடலம். அதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமான அவங்க உடனே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸும் ஃபாரன்சிக்கும் இமீடியட்டா அந்த சைட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த புணத்தை பார்த்தோன்னா அது யாருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் அது ஒரு ஆம்பளையோட புணமா இல்ல ஒரு பொம்பளையோட புணமான்னு கூட அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா புணம் வந்து ரொம்பவே டீகம்போஸ்டான நிலைமையில இருந்திருக்கு. அதனால ஃபாரன்சிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா இமீடியட்டா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து லாரி லீ மொரிலோ மொகாண்டா அப்படிங்கிற ஒரு நபர்துங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காணாத போயிருக்காரு. அவரை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. கடைசியில பார்த்தா அவரை பணமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட அப்பா அம்மாவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்க பையன் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காரு, அவருக்கு என்னதான் ஆச்சு, அவர் எப்படி காணாத போனாரு அப்படிங்கறத பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்க அம்மா சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருந்ததுங்க. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நவம்பர் மாசத்துல அந்த பர்டிகுலர் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் மாசத்துலதான் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஎஸ்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் டேனா என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து ஒரு 2-3 நாள் வந்து சேர்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் இந்த பையனை வந்து லாஸ்டா பார்த்திருக்காங்க. இங்க பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து மனநிலை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கறத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, ஆமா எனக்கு வந்து திடீர்னு இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுதுமா, படன்னு இதயம் அடிக்குது. இந்த மாதிரி இதயம் துடிக்கச்சு நான் வந்து நிறைய சர்க்கரை சாப்பிடுறேன். இந்த சர்க்கரையை நான் சாப்பிட்டாதான் என் இதய துடிப்பு வந்து நார்மலா ஆகுது, அப்படி இல்லைன்னா இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே வந்து இவனை வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து கொண்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. இந்த டாக்டர் வந்து இவரை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு ஹலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி இவருக்கு இருக்கலாம் அப்படிங்கறத வந்து டயக்னாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிடேஷனும் இந்த பையனுக்கு கொடுத்து டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு 2 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் அவங்க வீட்டை விட்டு வெளில போயிடறான். அவன் வீட்டை விட்டு வெளில போகச்சு அவன் எப்படி போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா காலில் ஒரு ஷூ சாக்ஸ் கூட இல்லாத அந்த பணியில வந்து வெளில போயிருக்கான். இதனால இவங்க வந்து இமிடியேட்டா போலீஸ்ல வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 28, 2009, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காணோங்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பையனை பத்தின தகவல் யாருக்குமே தெரியல. போலீஸும் நிறைய இடத்துல தேடி இருக்காங்க, இவங்களும் நிறைய இடத்துல தேடி இருக்காங்க. ஆனா அந்த பையனை கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இப்போ வந்து இந்த பையன் எப்படி இந்த சூப்பர் மார்க்கெட்ல அதுவும் கூலர்ஸ்க்கு பின்சைடு வந்து போய் மாட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏற்கனவே வேலை செஞ்சவங்களையா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் மிஸ் ஆயிருக்கான்,
எப்படி வந்து ட்ராப் ஆயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சில எம்ப்ளாயிஸ்க்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இனிஷியலா இந்த போலீஸ் வந்து இது ஒரு மர்டரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் போக போக்குல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கூலர்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸ். அந்த கூலர்ல இருக்கிற ஸ்பேஸுக்கும் அந்த வாலுக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு 18 அடி கேப் இருந்திருக்கு. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேக் மேலதான் வந்து பிரேக் எடுக்க போவாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுக்கணும் இல்ல சின்ன சின்ன பொருள்லாம் ஒழிச்சு வைக்கணும்னா அந்த ரேக் மேலதான் வந்து ஒழிச்சு வச்சு யூஸ் பண்ணி பழகிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த பையன் வந்து வேலைக்கு வந்த அன்னைக்கு வந்து மேலே ஏறி தன் பொருள் எல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அப்பதான் தற்செயலா அந்த பையன் வந்து அந்த டிராப்புக்குள்ள விழுந்து அந்த கேப்ல 18 அடி சிவருக்கும் அந்த கூலருக்கும் நடுவுல ஒரு 18 அடி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விழுந்திருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேக்கு அந்த பையனுக்கு வேலைக்கு ஷெட்யூலே கிடையாது. ஆனா வீட்டுல நடந்த பிரச்சனைனாலயா இல்ல அவன் மனநலம் பாதிக்கப்பட்டதுனாலயா எதனால அன்னைக்கு அந்த வேலைக்கு வந்திருக்காங்கிறது தெரியல. நிறுவனமும் பாத்தீங்கன்னா இந்த பையன் மிஸ்ஸிங் கேஸ்ல அன்னைக்கு அவன் வேலைக்கு வந்திருக்கான் அப்படிங்கறத வந்து ரிப்போர்ட்டே பண்ணல. இந்த பையன் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனோட சாவுங்கிறது வந்து இமீடியட்டா நடக்கல. இந்த பையன் அங்கேயேதான் ஒரு 2-3 நாள் உயிரோட இருந்திருக்கான். ஆனா வந்து அந்த பையனோட சத்தமோ இல்ல எதுவுமே வந்து வெளில கேட்கல. ஏன்னா இந்த கூலர்ஸ்ல இருந்து வர சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த ஒர்க்கர்ஸ்க்கோ இல்ல அந்த ஷாப்பிங் மால்ல வந்த பர்சன்ஸ்க்கோ யாருக்குமே இந்த பையன் கத்தினது வந்து கேட்கவே இல்லை. இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல டிராப் ஆகி வெளில வர முடியாத மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருந்தது வந்து என்னன்னா ஒரு 7 வருஷமா ஒரு பணம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்திருக்கு. ஆனா அதை வந்து எப்படி யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணாத இருந்திருக்காங்க. நம்ம வீட்லயே வந்து ஒரு சின்ன எலி செத்து போயிருச்சுனாலே வீடு ஃபுல்லா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படியாவது எங்கேயாவது தேடி அந்த எலியோட பணத்தை எடுத்து வெளில போட்டுற மாட்டோமான்னு நம்ம தேட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கச்சு ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால்ல விழுந்து அங்கேயே செத்துருக்கான். 7 வருஷமா அந்த பணத்தை எப்படி யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் டாக்டர்ஸ் ஆன்சர் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இதோட ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா அதே கூலர்ஸ்ல தான் அங்க இருக்கு. என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்ஸுக்கு பின் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலர்ஸ்ல வந்து அந்த பையன் வந்து மாட்டிருக்கான். இந்த கூலர்ஸ் வந்து உடம்பு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளுமையான நிலைமையிலேயே வச்சிருக்கு. நேச்சுரல் மம்மிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம உடம்பு வந்து செத்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட வெப்பத்துல வந்து வச்சீங்கன்னா அந்த பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மம்மிஃபிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால அந்த பாடியில இருந்து வெளில வர துர்நாற்றமும் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் டாக்டரோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ நீங்க வீடியோல பாக்குறதும் ஒரு நேச்சுரல் மம்மிஃபைடான ஒரு பாடி தான். இந்த பர்டிகுலர் பாடியை பாத்தீங்கன்னா அதோட மூக்கு கூட டிகே ஆகாது, அப்படியே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லாரியோட பாடியும் யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணாதையே இருந்திருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த் அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம உடல் நலத்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு மனசையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களோட ரிலேட்டிவ் யாருக்காவது ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இல்ல அவங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க இமீடியட்டா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யுங்க. இந்த வீடியோவை எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பையனை பார்க்கச்சே ரொம்பவே பாவமா இருக்குங்க. 25 வயசு தான், ஒரு சின்ன வயசுல அவரோட உயிரை இழந்திருக்காரு. இது யாரோட தப்புன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இதுல யாரையுமே குத்தம் சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசை வந்து உடல் அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம மனநிலையை எப்பயுமே சீரா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இலாரியோட பாடமே கடைசியா இருக்கணும்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. so that என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thanks for watching this video. Have a wonderful day.